நாட்டை விட்டு தப்பினார் கனிமுல்ல சஞ்சீவ கொலை திட்டமிடல்காரி செவ்வந்தி. போலீசாருக்கு பேரிடி கொடுத்த செய்தி கிடப்பில் போடப்படும் விவகாரம். உங்களை எங்களுக்கு தெரியும், நீங்கள் இருங்கோ. அனூர் அரசாங்கத்தின் அமைச்சரை தமிழில் திட்டிய சாமர சம்பத். சபையில் சலசலப்பு. காட்டுக்குள் நடமாடிய மர்ம நபர்கள். சுற்றி வளைத்த விசேட அதிரடி படையினருக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. பெரும் தோட்டமாக வளர்க்கப்பட்டிருந்த கஞ்சா செடிகள். தமிழர் பிரதேசத்தில் தாக்குதலுக்குள்ளான உணவகம். எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை. கடலில் மிதந்து வந்த பொருளை திறந்து பார்க்க முற்பட்ட இளைஞருக்கு நேர்ந்த கதி. தமிழர் பகுதியொன்றில் பயங்கர சம்பவம். நாகை யாழ் பயணிகள் கப்பல் சேவை நடுக்கடலில் தத்தளிப்பு. அலறிய பயணிகள். யாழில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய உதவி பிரதேச செயலாளரின் மரணம். மீண்டும் ஆரம்பமாகும் விசாரணை. இறக்குமதியான வாகனங்களை விடுவிப்பதில் ஏற்பட்டுள்ள பாரிய சிக்கல். புதிய வாகனங்களுக்காக காத்திருந்தவர்களுக்கு பேரிடி செய்தி. பாடசாலை மாணவர்களை ஏற்றாமல் செல்லும் பேருந்துகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை. வவுனியா சைவ உணவகத்தில் நேர்ந்த சம்பவம். வடைக்குள் இருந்த சட்டை ஊசி. குடிரொஷானின் மனைவிக்கு ஆயுள் தண்டனை. நடுவானில் தீப்பிடித்த பயணிகள் விமானம். அலறியடித்த பயணிகள். 100க்கு மேல் பயணிகளோடு நடந்த பயங்கர சம்பவம். இறுதியில் நடந்தது இதுதான். கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற அறையில் கனிமுல்ல சஞ்சீவ படுகொலை சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக சந்தேகம் எழுந்துள்ளது. சந்தேக நபர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான அனைத்து வழிகளும் தடுக்கப்பட்டிருந்தது. எனினும் இஷாரா செவ்வந்தி படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்கான சாத்தியக்கூறுகளை கருத்தில் கொண்டு இலங்கை காவல்துறை அவரை பற்றிய அனைத்து தகவல்களையும் இந்திய பாதுகாப்பு படையினருக்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்தியாவில் வசிக்கும் தேடப்படும் குற்றவாளிகளை கைது செய்து நாடு கடத்துவதற்கு இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது. மேலும் இதுபோன்ற நபர்களை இதற்கு முன்பு இலங்கைக்கு நாடு கடத்தியுள்ளது. இருப்பினும் அவர் தற்போது இந்தியாவுக்கு பயணம் செய்துள்ளாரா என்பது உறுதிப்படுத்தப்படாத நிலையில் அவரை கண்டுபிடிக்க மேலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தொப்பி வியாபாரியின் கதையைப் போல குரங்குகளின் கதை இப்போது உலகம் முழுவதும் சென்றிருக்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்ததை அடுத்து வலு சக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி அதற்கு பதிலளிக்க முற்பட்ட போது சபையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் உரையாற்றிய சாமர சம்பத் வாயை மூடி இரு என வலு சக்தி அமைச்சரை நோக்கி தமிழில் திட்டியுள்ளார். மின்வெட்டு சம்பவம் நடந்த போது நீங்கள் அங்குதான் இருந்தீர்கள். அங்கு குரங்கு வந்த போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோனகங்கார போலீஸ் பிரிவுக்குட்பட்ட யாழ வனப்பகுதியில் 24,700 கஞ்சா செடிகளோடு 3 சந்தேக நபர்கள் போலீஸ் விசேட அதிரடிப்படையால் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர். புத்தள போலீஸ் விசேட அதிரடிப்படை முகாமுக்கு கிடைத்த தகவல் ஒன்றின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் லுணுகம் பெகன பகுதியில் வசிக்கும் 25, 29 மற்றும் 45 வயதுடையவர்கள் என கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து சந்தேக நபர்கள் மூவரும் மேலதிக விசாரணைகளுக்காக கோகங்கார போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்க இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கோரகங்கார போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியாவில் உணவகம் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்திய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று வவுனியா நகர மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அண்மையில் உள்ள சைவ உணவகம் ஒன்றில் இடம்பெற்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த சைவ உணவகத்துக்கு சில இளைஞர்கள் சென்றனர். இதன்போது அதில் ஒரு இளைஞர் கையில் கொண்டு சென்ற பியர் போத்தலால் குறித்த சைவ உணவகத்தின் கண்ணாடிப்பட்டி மீது தாக்குதல் நடத்தினார். இதனால் கண்ணாடிப்பட்டி உடைந்து சேதமடைந்துள்ளது. இதையடுத்து சம்பவம் தொடர்பில் உணவக உரிமையாளர் காவல்துறைக்கு தகவல் வழங்கியதை அடுத்து அங்கு வந்த வவுனியா காவல்துறையினர் ஒருவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபரை மேலதிக விசாரணை பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆரையம்பதி கடற்பகுதியில் பொருளொன்று மிதந்து வந்துள்ளது. மிதந்து வந்த பொருளை திறந்து பார்க்க முற்பட்ட போது இடம்பெற்ற வெடிச்சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளார். நேற்று மாலை இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் ஆரையம்பதி திருநெற்றுக்கணி பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய வரதராஜன் என்னும் இளைஞனை படுகாயமடைந்துள்ளார். இவர் ஆரையம்பதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். 4 இளைஞர்கள் கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது குறித்த பொருள் கடலில் மிதந்து வந்த நிலையில் அதை திறக்க முற்பட்ட போது வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றது. சம்பவம் இடம்பெற்ற இடத்துக்கு சென்ற போலீசார் மற்றும் ராணுவத்தினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து காங்கேசன்துறைக்கு பயணிகள் கப்பல் நேற்று முன்தினம் காலை 7:30 மணிக்கு 78 பயணிகளோடு புறப்பட்டது. வேளாங்கண்ணிக்கு தென்கிழக்கு 15 நாட்டிக்கல் தொலைவில் கப்பல் சென்றபோது கடல் சீற்றம் அதிகமானது. இதனால் கப்பல் கடலில் தள்ளாட ஆரம்பித்ததால் பயணிகள் அலறி அடித்தனர். வானிலை மோசமானதை தொடர்ந்து கப்பலை அவசரமாக நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு கேப்டன் பாஸ்கர் திருப்பினார். இதனால் 78 பயணிகள் 17 பணியாளர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருந்தனர். இதைத் தொடர்ந்து நேற்று மற்றும் இன்று கப்பல் போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாக கப்பல் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தீயில் எரிந்து உயிரிழந்த சாவகச்சேரி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலர் தமிழினி சதீஷின் மரணம் தொடர்பில் மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தன்னுடைய மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்து அவரின் தந்தை கோப்பாய் காவல் நிலையத்தில் அளித்த முறைப்பாட்டுக்கு அமைய மீண்டும் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் தீயில் எரிந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டார். அவரிடம் காவல்துறை விசாரணைகளை மேற்கொண்ட போது நுழம்பு திரையை பற்ற வைத்த பின்னர் தீக்குச்சியை தவறுதலாக அருகில் உள்ள மண்ணெண்ணெய் கொள்கலன் மீது போட்டதால் அதன் மூலம் ஏற்பட்ட தீ விபத்தில் தான் சிக்கியதாக வாக்குமூலம் வழங்கினார். இதையடுத்து தொடர்ச்சியாக 9 தினங்கள் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அவர் சிகிச்சை பெற்று வந்தார். அவரின் சிசுவை ஏனும் உயிருடன் காப்பாற்ற வைத்தியர்கள் தீவிர சிகிச்சை மேற்கொண்டனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி சிசுவுடன் கடந்த பிப்ரவரி 16ஆம் தேதி அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் தன்னுடைய மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்து அவரின் தந்தை கோப்பாய் காவல் நிலையத்தில் அளித்த முறைப்பாட்டுக்கு அமைய மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டதை தொடர்ந்து அண்மையில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்த கப்பலில் உள்ள 197 வாகனங்களை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த வாகனங்களின் உற்பத்தி ஆண்டு தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினை காரணமாக வாகனங்களை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வாகன இறக்குமதிக்கான அனுமதிக்கமைய 2023, 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை மாத்திரமே இறக்குமதி செய்ய முடியும். 2022ஆம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது. இந்நிலையில் குறித்த வாகனங்களின் உற்பத்தி ஆண்டு தொடர்பில் எழுந்த பிரச்சினை காரணமாக 197 வாகனங்களை விடுவிக்கும் நடவடிக்கையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வாகனங்களை விடுவிக்கும் நடவடிக்கை இடைநிறுத்தப்படவில்லை என்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்துள்ள சில வாகனங்களின் உற்பத்தி திகதி தொடர்பான அறிக்கைகளை பெறுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை மாணவர்களையும் இலங்கை போக்குவரத்து சபை பருவச்சீட்டு பயண அட்டைகளை பயன்படுத்தி பயணம் செய்யும் பயணிகளையும் புறக்கணிக்கும் பேருந்து ஓட்டுநர்களை 1958 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அறிவிக்குமாறு அரசாங்கம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் ஆலோசனை குழு கூட்டத்தில் இந்த பிரச்சினை விவாதிக்கப்பட்டு தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதுகுறித்து எந்தவொரு நபரும் 1958 என்ற இலக்கத்துக்கு முறைப்பாடு வழங்கலாம் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். வவுனியாவில் உள்ள சைவ உணவகம் ஒன்றில் வாங்கப்பட்ட வடை ஒன்றுக்குள் சட்டை ஊசி ஒன்று காணப்பட்டது. வவுனியா பழைய பேருந்து நிலையம் முன்பாக உள்ள சைவ உணவகம் ஒன்றுக்கு இன்றைய தினம் சென்ற ஒருவர் அங்கு வடையை கொள்வனவு செய்தார். குறித்த வடையை வீட்டில் சென்று சாப்பிட்ட போது அந்த வடைக்குள் பெரிய சட்டை ஊசி ஒன்று காணப்பட்டது. இதையடுத்து குறித்த வடையை அதன் முகாமையாளரிடம் காட்டி ஊசி காணப்பட்டமை தொடர்பில் தெரியப்படுத்தப்பட்டது. தவறுதலாக இடம்பெற்றதாகவும் இனிவரும் காலத்தில் இவ்வாறு நடைபெற மாட்டாது என்றும் கூறி வடை வாங்கியவரிடம் சைவ உணவக முகாமையாளர் மன்னிப்பு கோரியுள்ளார். 25 கிராமுக்கும் அதிகமான கெரோயின் போதைப் பொருளை மறைத்து வைத்து விற்பனை செய்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட பெண்ணுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. 3 பிள்ளைகளின் தாயான 36 வயதுடைய விஜயசிங்க ஆராய்ச்சிலாகிய நிரோஷா என்ற பெண்ணுக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த பெண் மட்டக்குளி பகுதியில் போதைப் பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட குடு ரொஷானின் மனைவி என கூறப்படுகிறது. 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் நடத்திய சோதனையின் போது பிரதிவாதியான பெண்ணிடமிருந்து இந்த போதைப் பொருள் தொகை பறிமுதல் செய்யப்பட்டது. அமெரிக்காவில் மற்றொரு பயங்கர விமான விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. நியூயார்க்கில் இருந்து பயணித்த சரக்கு விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் அதன் இயந்திரத்தில் தீப்பிடித்தது. இதையடுத்து 9 நிமிடங்கள் வரை விமானம் பறந்த நிலையில் பின்னர் நியூ ஜெர்சி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விபத்துக்குள்ளான சரக்கு விமானம் ஃபெடெக்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமானது. தகவல்களின்படி விமானம் புறப்பட்டவுடன் பெரிய பறவை அதன் இயந்திரத்தில் மோதியதால் தீப்பிடித்தது. இந்த விபத்தை தொடர்ந்து விமானம் நியூ ஜெர்சி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை பொதுமக்கள் தங்கள் புகைப்பட கருவிகளில் படம் பிடித்ததோடு இது தொடர்பான பல காணொளிகளும் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றன. ஊடக அறிக்கைகளின்படி அவசர கால சூழ்நிலையில் விமானம் நியூயார்க் லிபர்டி சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது. யாருக்கும் காயம் ஏற்பட்டதாக எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை. விமானத்தில் ஏற்பட்ட தீ வெற்றிகரமாக கட்டுப்படுத்தப்பட்டதால் அதிக சேதம் ஏற்படவில்லை. சமீப காலமாக அமெரிக்காவில் பல விமான விபத்துகள் நடைபெற்றுள்ளன. கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி தெற்கு அரிசோனாவில் 2 சிறிய விமானங்கள் நடுவானில் மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் 2 பேர் பலியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.